ஹாய் அட்வான்ஸ் டெக் கோயம்புத்தூர் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் சென்டருக்கு OnePlus 7T கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி ரீஸ்டார்ட் ஆகுது, சடன்லி டேட்டான்னு சொல்லிட்டு OnePlus சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆகலை, மதர் போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ரேம் இஷ்யூவாக இருந்தது. ரேமை ரீவால்வ் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். கஸ்டமர் எங்கேயும் வெளியே கொடுக்கல, ஸோ நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ரேமை மட்டும் ரீபால் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அதில் டன் ஆகணும், அப்படி ஆகலைன்னா அடுத்து என்னது நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சுற்றி இருக்க பேஸ்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த கிளாக் பேஸ்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக கட் பண்ணிக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம சேனல் 3ல் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரேம் மட்டும் ரீபால் பண்ணி பார்ப்போம். அப்படி ஆகலைன்னா சிபியும் சேர்த்து ரீபால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாடலில் ரேம் தனியாக சிபி தனியாக செப்பரேட்டாக வரதுனால டாப் டவுன் கேஸு இல்லை பால் வந்து ரேமுக்கும் சிபிக்கான கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிருக்கும். இப்போ ரேம் மட்டும் நம்ம ரீபால் பண்ணதே போதுமானது தான். அப்படி ஆகலைன்னா சிபி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ரேம் மேபி டேமேஜாக இருந்தால் இல்லை டெட் ஆகிருந்தால் அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ. ஃபஸ்ட்டு ரீவால்விங் பண்ணி பார்த்துக்கலாம். இது காமன் ப்ராப்ளம் OnePlus நம்ம நிறைய ரெடி பண்ணி கொடுத்ததுனால இது இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா குழுவெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேனல் 2ல் கொஞ்சம் ஹீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐட்டம் இருக்குது சேனல் 1 வச்சு நம்ம கொடுத்துப்போம்.
இப்போ சேனல் 1ல் வச்சு ஹை டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணிப்போம். இது கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பொறுமையாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரொம்ப நேரம் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம்னாலும் கீழே இருக்க சிபிக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப உருகான இங்கே பாதி பால் அப்படியே கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா, ரேம்லேயே பாதி. இது வந்து நம்ம இந்த நைஃப் விட்டனால அப்படி இருக்குது, இது இஷ்யூ கிடையாது. ஆனால் பாருங்கள், இங்கே அழகாக கட் பண்ணி ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது, இங்கேயும் கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா உருகி கீழே இருக்க சிபியில் உள்ள பால் அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம கரெக்டான முறையில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதையும் பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு ரேமையும் ரீபால் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். மேபி இதில் ரெடி ஆகணும். இதில் ரெடி ஆகணும்னா அடுத்து சிபி ஒர்க் பண்ணலாம். சிபியில் ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணுவோம், அதுலேயும் ரெடி ஆகும். அப்படி இல்லைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து கண்டிஷனுக்கு ரேம் மட்டும் ரீவால்வ் பண்ணால் கண்டிப்பாக ரெடி ஆகும். ஃபஸ்ட் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம், சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மதர் போர்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம ரேம் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பொறுமையாக சிபியு நம்ம ரிமூவ் பண்ணாமல் ரேம் மட்டும் பண்ணதுனால க்ளீனிங் வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணணும். இந்த நம்ம க்ளீன் பண்ணுற லெட்டு போய் எந்த காமன்லையும் பற்றக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணணும். துணி வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம். கண்டினியூவாக டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடாது, டேமேஜ் ஆகிடும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ சேனல் 3ல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃப்ளோர்லாம் கட் பண்ணிப்போம். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கா எல்லாம் கட் பண்ணால் தான் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டு பேஸ்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண இது பழகும் இருக்குது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஃப்ளாக் பேஸ்ட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் மாயம் வச்சு பாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரீபால் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். விக் வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியும் ஓரளவு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். சில இடங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு க்ரே அவுட் ஆன மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இங்கே அப்புறம் இங்கே அப்படின்னா அதுக்கு நம்ம அகைன் விக்கு போட தேவையில்லை. ஃப்ரீ ஹீட்லேயே நம்ம இந்த நைஃப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அப்படி ஆகலைன்னா நம்ம அந்த இடத்த என்ன மறுபடியும் விக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பேஸில் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணலாட்டி ராம் வந்து ஒரு சைடு மட்டும் உட்காந்து ஒரு சைடு உட்காராமல் ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்ம கிளியராக க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ராம் வச்சோன்னா ஒரே அட்டமில் நமக்கு அசம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். சில இடத்துல மட்டும் உங்களுக்கு விட்டுருக்கோம். அப்போ நம்ம அதை நைஃப் வச்சு பொறுமையாக இந்த இடத்துலையும் ரொம்ப நம்ம கிரே விட்டுருக்கோம்.
இடத்துல ஒரு கிரேவிட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கிரேவிட்டாக இருந்த பால் எல்லாத்தையுமே ஓவராலாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம நெட்டில் இருந்தால் அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ராமகிட்டப்போ ப்ராப்பராக அசம்பிள் ஆகாது. இப்போ நம்ம ரேமை க்ளீன் பண்ணிப்போம். ரொம்ப ஹார்டு பேஸ்னால சீக்கிரம் க்ளீன் ஆகாது. அதுக்காக அயனை போட்டு நம்ம ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக க்ராச்சஸ் ஆகிறாங்க. அப்புறம் புது ரேம் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இதேமாதிரி ரேம் க்ளீன் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஒரு நார்மலான டெம்பரேச்சர் தான் கொடுக்கணும். ரேம் பல்ச்சே ஓரளவு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ துணி வச்சு க்ளீன் பண்ண அப்படின்னா பாருங்கள், டைம் ஆகும். நீட்டாக க்ளீனாக இருக்காது. ஏன்னா ரொம்ப ஹார்டு பேஸ்ட்டுங்கிறதுனால ஓரளவு தான் க்ளீனாக இருக்கும். பார்த்தா தெரியும் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்காது. நீட்டாக சேனல் 3ல் வச்சு நம்ம நைட்டில் வச்சு க்ளீன் பண்ணிப்போம்.
இப்போ ஓரளவு தான் க்ளீனாக இருக்கும். அகைன் மறுபடியும் நம்ம ஆயனை வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ரேம் டேமேஜ் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோம், நான் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேமை ரீபால் பண்ணிடுவோம். பண்ணோம்னா ஓரளவு கிளியர் ஆகிடும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரேமை க்ளீன் பண்ணுறப்ப இன்னும் நீட்டாகிடும். இந்த பிளாக் பேஸ்ட் கொஞ்சம் ஆடாகவே இருக்குது. அவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு ரேம் ரீவால்வ் பண்ணிக்கலாம். அதை ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரேமு போக்கோ ரேமு OnePlus கேமிங் ரேம் எல்லாமே ஓகே. இப்போ நம்ம ரேம் ரீவால்வ் பண்ணிப்போம். நிறைய இடங்களில் கிரேவுட்லாம் இருந்தது. ஸோ நம்ம ஒருக்கா ரீவால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த கிரேவுட்லாம் கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ரீவால்வ் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூவாக நீங்கள் அயனை போட்டு அதுலேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராச்சஸ் டேமேஜ்லாம் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. சேனல் 3 சேனல் 1 இப்போ நம்ம ரீபால் பண்ணிப்போம். கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக வச்சா சீக்கிரம் ரீபால் ஆகும். ரீபால் பக்காவாக இருக்குது. ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ரீவால்வ் பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் கேப் விடணும். கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் அது இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ரீவால்வ் பண்ணிக்கலாம். அதையும் ரீபால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா சின்னது பரிசுக்கு தான் ஈவன் ஆகும். தெரியும், எல்லாம் ஈவன் ஆகிடுச்சு. இப்போ ரேமலி எடுத்து பேஸ்ட் போட்டு வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருள் அசம்பிள் பண்ணி செக் பண்ணிப்போம். பார்த்தாலே தெரியும் நம்ம ஈவனாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா சில இடங்களில் சின்ன சின்ன கட் பீஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துகிறோன்னா இதுனா நம்ம ஹீட் பண்ணியில் போய் ஜாயின் ஆகிக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ பேஸ்ட் போட்டு ஆன் பண்ணிப்போம். பார்த்தாலே தெரியும் எல்லா பாலும் ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம மதர் போர்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ரேம் அசம்பிள் பண்ண இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக பேஸ்ட்டு, ரொம்ப வைக்கக்கூடாது. ரொம்ப வச்சா ரேம் லைவ் போயிடும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி பொசிஷன் இங்கே எப்போ எந்த ஒர்க் பண்ணாலும் புதுசாக ஒரு ஐசி பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இது பழைய மாடலுங்கிறதுனால ஸ்கீமேட்டிக் இருக்கும். பொசிஷனும் நான் அடிக்கடி பண்ணதுனால எனக்கு தெரியும்.
கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் கொடுத்துருவோம். சேனல் 2. இப்போ நம்ம வச்சாச்சு. கொஞ்சம் கூலிங் ஆனதும் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிப்போம். ஏன்னா இந்த ஹீட்டோடு செக் பண்ணக்கூடாது. 2 வீல் ஃபேன் இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மொபைல் கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் கஸ்டமர் ஆல்ரெடி OnePlus கொடுத்து பாஸ் பண்ண சொன்னதுனால அது லேட்டாக தான் உள்ளே போணுச்சு. அதை நான் பாஸ் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன். செட்டப்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி சடன்லி டெட் ஆனால் இங்கேயும் கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணாமல் நம்மள்ட்ட எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டாவோட ரெடி பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.